வணக்கம். நான் கலாம்னி பேசுறேன். சிவகாமியின் சபதத்தோட 9வது அத்தியாயத்தை பார்க்கலாம். காஞ்சியில பிறந்து வளர்ந்து கலைய கத்துக்கிட்ட ஆயனர் இளம் வயசுலயே மகா சிற்பிங்கிற புகழையும் அடைஞ்சாரு. ஆயனரோட புகழ் வளர வளர அவரோட வேலைக்கு பாதிப்பும் அதிகமா இருந்தது. மகேந்திர சக்கரவர்த்தியிலிருந்து சாதாரண ஜனங்க வரைக்கும் அடிக்கடி அவரோட வீட்டுக்கு வந்து அவரோட சிற்ப வேலைகளை பார்த்து பாராட்டிட்டு போனாங்க. அப்படி வந்தவங்களை வரவேற்று உபசரிக்கிறதுலயே அவரோட நேரம் அதிகமா வீணாச்சு. ஆயனர் சைவ குலத்துல பிறந்தவர். தன்னோட மதத்தை ரொம்ப நேசிச்சாரு. பழந்தமிழ் நாட்டு சிற்பங்கள்ல சிறந்த ஸ்ரீ நடராஜரோட வடிவம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட சிற்ப வேலைகள் பெரும்பாலும் சைவ மதத்தை சேர்ந்ததா இருக்கும். இதனால புத்த சந்நியாசிங்களும் சமண முனிவர்களும் ஆயனரை தங்களோட சமயத்துல சேர்த்துக்கணும்னு ரொம்ப முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்காக தான் ஆயனர் காஞ்சி நகரத்தை விட்டு எங்கேயாச்சும் நட்ட நடு காட்டுல அமைதியான பிரதேசத்துல வீடு கட்டி வாழணும்னு நினைச்சாரு. அது மட்டும் இல்லாம வேற ஒரு முக்கியமான காரணமும் இருந்தது. அந்த மகா சிற்பி சிற்ப சித்திர கலைகளை நல்லா கத்துக்கிட்டதோட பரத சாஸ்திரம்ங்கிற மகா சமுத்திரத்திலையும் கரை கண்டு இருந்தாரு. அவரோட பொண்ணு சிவகாமி குழந்தையா இருந்தப்ப இருந்தே நடன கலையில சிறப்பா வருவாங்கிறதுக்குண்டான அறிகுறியும் தெரிஞ்சுது. ஆயனரோட மனசுல ஒரு பெரிய ஆசை இருந்தது. குழந்தை சிவகாமிக்கு பரதநாட்டிய பயிற்சி கொடுக்கணும். அவளோட நடன தோற்றத்தை பார்த்து அவளை மாதிரியே உயிரோட்டமான சிலைகளை வடிவமைக்கணுங்கிற ஆசை வந்து நாளுக்கு நாள் அது பலமாகிட்டும் இருந்தது. நகரத்தை விட்டு எங்கேயாச்சும் அமைதியான பிரதேசத்துக்கு போனா மட்டும்தான் தன்னோட மனசுல இருக்கிற ஆசையை நிறைவேற்ற முடியும்னு நினைச்சாரு. தன்னோட ஆசைய மகேந்திர சக்கரவர்த்தி கிட்ட சொன்னப்ப கலைஞர்களோட வித்தியாசமான குணங்களை தெரிஞ்சு வச்சிருந்த மகேந்திர பல்லவர் உடனே அவரோட யோசனைக்கு சம்மதமும் சொல்லி அவருக்கு வேணுங்கிற வசதிகளையும் செஞ்சு தரதா சொன்னாரு. காஞ்சியிலிருந்து கொஞ்ச தூரம் தள்ளி இருந்த ஒரு அடர்த்தியான வனத்தை தேர்ந்தெடுத்து அங்க வீடு கட்டிக்கிட்டு குழந்தை சிவகாமியோடையும் கணவனை இழந்திருந்த தன்னோட அக்கா கூடையும் வாழத் தொடங்கினாரு. எந்த நோக்கத்துக்காக ஆயனர் அந்த வன பிரதேசத்தை தேடி வந்தாரோ அந்த நோக்கமும் நிறைவேறிக்கிட்டே வந்தது. சிவகாமி நாட்டிய கலையில நாளுக்கு நாள் தேர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வந்தா. அவளோட நடன தோற்றத்தை பார்த்து ஆயனர் முதல்ல அது மாதிரியே ஓவியமா வரைஞ்சாரு. பிறகு அந்த ஓவியம் மாதிரியே அதிசயமான ஜீவக்கலை பொருத்தின நடன உருவங்களை கல்லுல செதுக்கினாரு. ஆயனர் வனப்பிரதேசத்துக்கு போனாலும் வெளியுலகம் அவர் அடியோட தனியா விட்டுடல. கலைஞர்களும் கலைகள்ல ஆர்வம் இருக்கிறவங்களும் காட்டு வழியா ஆயனரோட வீட்டுக்கு அடிக்கடி போனாங்க. அப்படி போனவங்கள்ல முக்கியமானவங்க மகேந்திர பல்லவரும் அவருடைய பையன் மாமல்லரும் தான். இவங்க ஆயனர் வீட்டுக்கு போறதுக்கு வேற ஒரு முக்கியமான காரணமும் இருந்தது. சக்கரவர்த்தியும் மாமல்லரும் ஒரு நாள் கடல்மல்லை துறைமுகத்துக்கு போனாங்க. அப்ப கடற்கரை ஓரமா பறந்து கிடந்த குன்றுகளும் பாறைகளும் அவங்களோட கவனத்தை கவர்ந்தது. அந்த குன்றுகளிலும் பாறைகளிலும் விதவிதமான சிற்ப வேலைகளை செஞ்சு கடல்மல்லை தலத்தை ஒரு சொப்பன லோகமா மாத்தணும்னு அவங்க தீர்மானிச்சாங்க. தமிழகத்தோட எல்லா பக்கத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கான சிற்பிங்க அங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த வேலைகள் சம்பந்தமா ஆயனர்கிட்ட கலந்து பேசுறதுக்காகவும் அப்பப்ப அவரை கூட்டிக்கிட்டு போய் அங்க நடந்துகிட்டு இருக்கிற வேலைகளை காட்டுறதுக்கும் சக்கரவர்த்தியும் மாமல்லரும் ஆயனரோட வீட்டுக்கு அடிக்கடி வரவேண்டியதா இருந்தது. அப்படி வர்றப்பெல்லாம் ஆயனரோட நடன சிற்பங்களை பார்த்து அவங்க பாராட்டுனதோட சிவகாமிய நடனமாட சொல்லி பார்த்தும் மகிழ்ந்தாங்க. சிவகாமி பருவ வயதை அடைஞ்சி நடன கலையில தேர்ச்சி அடைஞ்ச பிறகு காஞ்சி ராஜசபையில அவளோட நடன அரங்கேற்றத்தை நடத்தணும்னு சக்கரவர்த்தி ஆணையிட்டாரு. அந்த அரங்கேற்றம் எப்படி பாதியிலேயே தடைப்பட்டு நின்னு போச்சுங்கிறத இந்த வரலாற்றோட ஆரம்ப அத்தியாயங்கள்லயே பார்த்தோம் இல்லையா? நாம இப்ப ஆயனரோட
அழகான சிற்ப வீட்டுக்கு போலாம். வனத்துக்கு நடுவுல அமைஞ்சிருந்த ஆயனரோட வீட்டு உட்புற காட்சியை என்னன்னு சொல்றது, அவ்வளவு அற்புதமா இருந்தது. வெளி தாழ்வாரத்தையும் முன் வாசல்படியையும் தாண்டி உள்ள போனதும் நாலா பக்கமும் விசாலமான கூடங்களும் நடுவுல ஒரு பெரிய மண்டபமும் இருந்தது. முற்றத்துக்கு மேல் மண்டபம் எடுப்பா தூக்கி கட்டி இருந்தது. அந்த கூடத்தோட ஓரங்கள்ல சிற்ப வேலைப்பாடோட இருந்த தூண்கள் மேல் மண்டபத்தை தாங்கறதுக்காக இருந்ததோ இல்ல அலங்காரத்துக்காக இருந்ததோ, ஆனா அந்த வீட்டோட அழக இன்னும் கூட்டி காட்டுச்சு. நாலா பக்கத்து சுவத்திலையும் கலர் கலரான அழகழகான ஓவியங்கள் தெரிஞ்சது. ஸ்ரீ நடராஜரோட நாதாந்த நடனம், தாண்டவ நடனம், குஞ்சித நடனம், ஊர்த்வ நடனம், இந்த மாதிரியான தோற்றங்கள் அதிகமா இருந்தது. அதே மாதிரியே ஒரு அழகான இளம் பொண்ணோட பலவித அபிநய நடன வடிவங்களும் அதிகமா இருந்தது. முற்றத்துல பெரிய கருங்கற்களும் உடஞ்ச கருங்கற்களும் பாதி வேலை செஞ்ச கருங்கற்களும் கிடந்தது. ஒரு பக்கத்து கூடத்துல வேலை முடிஞ்சு ஜீவகலையோட சிலைகள் வரிசையா வச்சிருந்தது. ஓவியத்துல இருந்த அதே இளம் பொண்ணோட அழகான வடிவம்தான் அந்த சிலையிலையும் இருந்தது. ஒவ்வொரு சிலையும் பரத சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிற 108 அபிநய தோற்றங்கள்ல ஒன்ன சொல்லுச்சு. ஆனா நாம பார்த்த மாதிரியே இந்த சிற்ப மண்டபத்துக்குள்ள வேற யாராச்சும் வந்தாங்கன்னா மேல சொன்ன சிற்ப அதிசயங்களை எல்லாம் அவ்வளவா கவனிச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்களோட கவனத்தை முழுசுமா அந்த மண்டபத்தோட ஒரு பக்கத்துல தெரிஞ்ச காட்சி கவர்ந்திருக்கும். ஓவியங்கள்லையும் சிலையிலையும் தோற்றமளிச்ச இளம் பொண்ணு சுயமாவே தோன்றி கால் சலங்க கலீர் கலீர்ங்கிற ஓசையோட நாட்டியம் ஆடிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு எதிரில கொஞ்சம் தூரத்துல ஆயன சிற்பியார் உக்காந்து கண்ணை சிமிட்டாம ஆர்வத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தாரு. பார்த்துக்கிட்டு இருந்தவரு திடீர்னு நில் அப்படின்னு சொன்னாரு. அந்த நொடியே சிவகாமியும் ஆட்டத்தை நிறுத்திட்டு அப்ப நின்ன நிலையிலேயே அசையாம நின்னா. ஆயனர் கையில கல்லுளிய எடுத்தாரு. அவருக்கு பக்கத்துல ஏறக்குறைய வேலை முழுசுமா முடிஞ்ச நிலையில ஒரு சிலை கிடந்தது. அதனோட கண் புருவத்துக்கு பக்கத்துல ஆயனர் கல்லுளிய வச்சு லேசா தட்டுனாரு. மறுபடியும் சிவகாமிய நிமிர்ந்து பார்த்து கொஞ்சம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சிலையோட புருவங்கள்ல கொஞ்சம் வேலை செஞ்சாரு. பிறகு போதும் குழந்தை, இங்க வந்து உக்காரு அப்படின்னு சொன்னாரு. சிவகாமி ஆயனருக்கு பக்கத்துல போய் உக்காந்தா. அவ முகத்துல முத்து முத்தா துளிர்ச்சிருந்த வேர்வைய ஆயனர் தன்னோட அங்க வஸ்திரத்தினால தொடச்சு விட்டாரு. அம்மா சிவகாமி, பரத சாஸ்திரத்தை எழுதினாரே அந்த மகா முனிவர் இப்ப இருந்தா உங்கிட்ட வந்து அபிநய கலையோட நுட்பங்களை கத்துக்கணும். கண் பார்வையிலையும் புருவ நெருப்பிலையும் என்ன அற்புதமா நீ மனோபாவங்களை கொண்டு வர்ற. நீ நடன கலைக்காகவே பிறந்தவம்மா அப்படின்னாரு ஆயனர். போதும்பா போதும், எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல அப்படின்னு அலுப்பான குரல்ல சிவகாமி சொன்னா. பிடிக்கலையா? என்ன பிடிக்கல அப்படின்னு ஆயனர் வியப்போட கேட்டாரு. நான் பொண்ணா பிறந்ததே பிடிக்கலப்பா அப்படின்னா சிவகாமி. சிவகாமி, என்னம்மா இது? 3 நாளாதான் உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்ன, இன்னைக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பா பேசுற? என் மேல ஏதாச்சும் கோபமா அப்படின்னு கேட்டாரு. உங்க மேல எனக்கு என்னப்பா கோபம்? பரத சாஸ்திரம்னு ஒரு கலையை எழுதுனாரே அந்த முனிவர் மேலதான் எனக்கு கோபம். எதுக்குதான் இந்த கலையை கத்துக்கிட்டோம்னு இருக்குது. ஆஹா, என்ன வார்த்தை சொல்லிட்டம்மா! எல்லா கலைகளுக்கும் அடிப்படை பரதக்கலை. அந்த பரதத்தை நீ அற்புதமா கத்துக்கிட்ட. ஆனா அதனோட பெருமை தான் உனக்கு தெரியல. பரதத்துல இருந்துதான் சித்திரக்கலை உண்டாச்சு, சித்திரக்கலையில இருந்துதான் சிற்பக்கலை உண்டாச்சு. சங்கீதத்துக்கும் பரதந்தாமா அடிப்படை. பரத சாஸ்திரம் தெரியாதவங்க சங்கீதத்தோட தத்துவத்தை தெரிஞ்சுக்க முடியாது. இந்த உண்மைய மகேந்திர சக்கரவர்த்தியோட சங்கீத குரு ருத்ராச்சாரியாரே ஒத்துக்கிட்டார்மா. பெரியவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, ஆனாலும் உன்னோட நாட்டியத்தை பார்க்கணும்னு தடிய ஊனிக்கிட்டே சபைக்கு வந்திருந்தாரு. சபை கலைஞ்ச உடனே என்னை கூப்பிட்டு உன் பொண்ணு அற்புதமா நாட்டியம் ஆடுறா, என்னோட குருட்டு கண்ணை இன்னைக்கு அவ திறந்துட்டா,
பரத சாஸ்திரம் கத்துக்காமையே நான் சங்கீத சாஸ்திரத்தை எழுதுனது எவ்வளவு பெரிய தப்புன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. இப்படியெல்லாம் ருத்ராச்சாரியாரே சொன்னார்னா பரதம் எவ்வளவு அற்புதமான கலைன்னு நீ தெரிஞ்சுக்கோ. அப்பா, யார் சொன்னா என்ன, எனக்கு எதுவுமே பிடிக்கல. பரதம், சங்கீதம், சிற்பம், சித்திரம், இதனால எல்லாம் என்ன பிரயோஜனம்? சிவகாமி, நீயா கேக்குற? கலைகள்னால என்ன பிரயோஜனம்னு? சிவகாமி, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லு. வசந்த காலத்துல செடிகளும் மரங்களும் பூத்து குலுங்கறதால என்ன பிரயோஜனம்? பௌர்ணமி இரவுல பூர்ணச்சந்திரன் பால் நிலாவ பொழியுதே, அதனால என்ன லாபம்? மயில் ஆடுறதாலையும் குயில் கூவுறதாலையும் என்ன பிரயோஜனம்? கலைகளோட பயனும் அது மாதிரி தாமா. கலைய கத்துக்கிறதுலயே சந்தோஷம் இருக்குது. அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிச்சதே இல்லையா? இன்னைக்கு ஏமா இப்படி பேசுற அப்படின்னு ஆயனர் கேட்டாரு. சிவகாமி எதுவும் சொல்லாம அமைதியா எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருந்தா. காதளவுக்கு நீண்டிருந்த அவளோட கரிய கண்கள்ல இருந்து 2 சொட்டு கண்ணீர் துளிகள் தரையில சிந்துச்சு. மீண்டும் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.